உறவுகளே வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய நாள் நத்தார் பண்டிகை தினம். அப்போ இன்றைய காலம் பிரேக்ஃபாஸ்ட், ரைட்? பிரேக்ஃபாஸ்ட் ஓகே. அது இன்றைக்கி என்னென்ன பார்ப்போம். இன்றைக்கு அம்மா அப்பம் செய்து கொண்டிருக்கிறா. நாச்சுக்குடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்டிகைகள் வந்தால் அப்பம் இந்த கிராம பகுதிகளில் ஒரு ஃபேமஸான உணவு. அதே மாதிரி குருநகர், யாழ்ப்பாணத்தில் குருநகரையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அப்பம், விதமான அப்பங்கள் செய்வாங்க. சரி, நத்தாருக்கு செய்வார்கள். மற்றது நியூ இயர், புது வருடத்துக்கு அது ஒரு ஸ்பெஷல். இப்போ இன்றைக்கு காலமாக அம்மா எனக்கு அந்த அப்பத்துக்கான ஒழுங்குகள் செய்து இப்போ அப்பம் சுட்டு ஒன்றுக்கா போய் பார்ப்போம், ரைட்? ஒவ்வொரு நாளும் விதமான சாப்பாடுகளை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஓகே, போய் பார்ப்போம். ரைட், இன்றைக்கு கேஸ் அடுப்பில் தான் சமையல். இதில் பால் இருக்குது. லைட் ஒன் பண்ணுவோம் பார். ரைட், இதில் சீனியும் இது என்னது தேங்காய் பாலும் சீனியும் போட்டு வச்சிருக்கிறா. இது அப்பத்துக்கு கரைச்ச மா, ரைட்? அப்பம் அரிசி மா, ரைட். நான் வெட்டுறதுக்கு முதலே போட்டு அப்பம் பார்ப்போம். அப்புறம் ஊற்றுறது அப்பம் ஊற்றுற அப்படியாண்டு. ரைட், இந்த மேலால் தெரிகிறதான் இந்த பால் வெள்ளை கலரில் பொங்குது வேறுமா. இதில் என்னென்னு சொன்னால் ஓவராக அடுப்பு எரிக்கக்கூடாது. அது கொஞ்சம் கூட வச்சுட்டிங்களா போல அளவான இதில் தான், இல்லாட்டி எரிஞ்சிருண்டாக்கா. ரைட், அம்மாவுக்கு இந்த கேஸ் அடுப்பு அவ்வளோது ஃபெமிலியர் இல்லை. ஒரே விறகு அடுப்பில் சமைச்சு பழகி, அப்போ இது கொஞ்சம் கஷ்டம். பாருங்க, பால் அப்பம் தான் இப்போ செய்யப்படுது. இதுக்குள்ள முட்டையும் விட்டுருக்கு அம்மா. அது எடுத்து ரைட், ஒரு அப்பம் எடுத்தாச்சு. அடுத்த அப்பம் அது கரண்டி இருக்கணும். அங்கே இருந்து அந்த கரண்டி இருக்கானு இல்லையே, அப்பம் எடுக்கிறது கரண்டி இருக்குல்ல. இதால் எப்படி வரப்போகுது கரண்டி? சோத்து கரண்டியால் அப்பம் எடுக்கிறது கரண்டி இருக்கிறதால எல்லாம் கொண்டு வேலை செய்யக்கூடாது. மற்ற கரண்டி எடுத்துருந்தீங்கன்னா சரி. பாருங்க, சோத்து கரண்டியை வச்சு நின்று எடுக்கிற அப்பம் நிப்பாட்டணும். நாங்கள் அடுத்த ரெடியாகுது. இது குயிக்காக எல்லாம் செய்யணும். இது மற்ற லேசான கரண்டி, அந்த கரண்டி இல்லையா? அப்போ கரண்டி எங்கே கரண்டி நெக்ஸ்ட் அப்பம் எல்லாம் எடுக்கிறது தனியாக அந்த இந்த சட்டாவுக்கு மாதிரி கரண்டி வைக்க. ரைட், இப்படி துடைக்கணும். எண்ணெயால் துடைச்சி போட்டு இப்படியாக தட்டி போட்டு மாவோடைய கலக்கி போட்டு ரைட் ஊற்றணும் முடிவா. பிறகு அதுக்கு மேலே இந்த பால் விட்டால் பால் அப்பம். மேலே வேணும்னு சொன்னால் முட்டையோட உடைச்சி ஊற்றி விட்டிங்கன்னு சொன்னால் முட்டை அப்பம். இதுதான் அப்பச்சட்டி
ஷேப்பில் இருக்குது. இது வந்து இங்கே வருங்க பீங்கானெல்லாம் போட்டு ஒரு வேறு வேறு விளையாட்டுகள்லாம் நடந்துருக்குது. ரைட், ஒரு அப்பம் ரெடி ஆகிட்டு சாப்பிடுவோம், பசிக்குது. சரிதானே, அப்புறம் என்ன? ரைட், அப்பம் ரெடி ஆகிட்டுது. ஆனால் சுட சுட கிடைக்காது அப்பம். வேணும் பிச்சு தான் சாப்பிடணும். டேஸ்ட்டாக தான் இருக்கா? பசியும் ஒரு பக்கம். ரைட், அப்பம் ரெடியாகி எடுத்து இப்போ நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நன்றி உறவுகளை, தொடர்ந்தும் உங்களுடைய வீடியோக்களோடு இணைந்திருங்கள். சந்திக்கின்றேன். பாய் பாய்.